ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்கேவ் மிரர் எப்படி இமேஜ் ஃபார்ம் பண்ணோம். இது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா போட தெரியல, அதுக்கு மீனிங்கும் என்னங்கிறது புரியல. மெயினாக அஸ்வத் டவுட் கேட்டிருந்தேன். ஸோ அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். இதுக்கு பெருசாக அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நிறைய இதெல்லாம் கிடையாதுப்பா, 6 இதெல்லாம் கிடையாது. ஏன்னா கான்வெக்ஸ் மிரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட லென்ஸ் இருக்குது அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ஆப்டிக்கல் சென்டர். பேரலல் ரேஸ் எனக்கு இப்படி இது மேலே வந்து எனக்கு இப்படி படுதுன்னு வச்சுக்காங்களேன். பட்டதுக்கப்புறம் இது டைவர்ஜிங் லென்ஸ் தானே. கான்வர்ஜிங்னு இப்படி உள் பக்கமாக எனக்கு இப்படி கொண்டு வரும். இதே என்ன பண்ணணும்னா லைட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு இப்படி வெளிப்பக்கமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி அமுச்சு விடும். ஆக்சுவலாக லைட் எப்போவுமே எங்கே மீட் ஆகணும், ஃபோக்கஸில் தான் எனக்கு மீட் ஆகணும். இங்கே ஃபோக்கஸில் மீட் ஆகலையா, அப்போ மீட் ஆகிருந்தால் எங்கே ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. இந்த பக்கம் தான் லைட் இப்படி போயிருச்சு, அப்போ இது மீட் ஆகிருந்தால் எப்படி மீட் ஆகிருக்கணும் அப்படின்னா, இங்கே நம்ம F1 F2 போட்டிருப்போம்ல, இந்த F1ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீட் ஆகிருக்க வேண்டியது. பட் ஆனால் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி போயிடும். ஸோ இந்த டாட்டட் லைனில் போட்டு காமிக்காத வந்து இட் இஸ் அன்ரியல் அப்படின்னு அர்த்தம். அது வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். இதுக்கு நான் இந்த ரூல்ஸ் வேறு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கான்வெக்ஸ் மிரர் இருக்குது, கான்கேவ் லென்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கான்கேவ் லென்ஸு இது ஆப்டிக்கல் சென்டர். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா F1, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2F1, இது F2 அண்ட் 2F2. இப்போ ரேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இங்கே பேரலாக எனக்கு இங்கே வருது அப்படின்னா, ரேஸ் இங்கே பேரலாக வருது அப்படின்னா இது என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எப்படி போகணும், F2 வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா போக வேண்டியது இருக்குது. ஆனால் இது F2 வழியாக. ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி பேரலாக போயிட்டு இந்த ரேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைவர்ஜ் ஆகுமா. ஸோ டைவர்ஜ்னு என்ன அர்த்தம், இந்த இதை விட்டு விலகி எனக்கு இப்படி பெண்டாகி எனக்கு போகும் ரிஃப்ராக்ஷன் மூலியமாக. பட் ஆனால் ரூல் நம்மளுக்கு என்ன, இப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் வழியாக போகணும். கன்ஃபார்மாக இப்படி போக முடியாது. இப்படி போச்சுன்னா அது டைவர்ஜிங்குன்னு ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி எனக்கு போகுமா, அப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா போயிருந்தால் இப்படி போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்படி காமிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டானது. அண்ட் அதே மாதிரி தான் அடுத்த ரூலுமே பாருங்கள். கான்கேவ் லென்ஸ் F1 2F1 F2 2F2. இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது ரூல், அதாவது லைட் வந்து F1 வழியாக போச்சு அப்படின்னா, இப்படி போச்சு அப்படின்னா இது எனக்கு எப்படி போய் ஆகணும், எனக்கு இப்படி போகணும். ஆனால் இப்படி போனோம்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளால் அது போட முடியாது. அப்போ இது எப்படி எடுத்துருக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு இப்படி பட்டதுக்கப்புறம் இங்கே பெண்ட் ஆனதுக்கப்புறம் இது என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி எனக்கு டைஃப்ராக்ட் ஆகிருக்குமா. ஸோ அப்போ இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது இப்படி வர்ற மாதிரி டாட்டட் லைனில் எனக்கு இப்படி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, இப்படி பட்டு எனக்கு இது வந்து பார்த்துட்டோம்னா டைஃப்ராக்ட் என்ன சொல்கிறது, டைவர்ஜ் ஆகி எனக்கு போயிருந்துச்சுன்னா எப்படி போயிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாட்டட் லைனில் எனக்கு இப்படி போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இது அவ்வளோதான். கான்கேவ் மிரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது லென்ஸ்ப்பா. கான்கேவ் லென்ஸ் எப்போவுமே என்ன இமேஜ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே இது ஃபார்ம் பண்ணும், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் போன இதில் டயக்ராம் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, போனதில் உங்களுக்கு இங்கே டயக்ராம் எல்லாம் போட்டு காமிச்சேன்ல. இந்த டயக்ராம் எப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஸ்கேல் வச்சு போட்டால் தப்பு வராமல் போடணும். அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே வைக்கிறப்போ ஸ்கேல் வச்சு இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர், இங்கே 3 சென்டிமீட்டர், இங்கே 3 சென்டிமீட்டருக்கிற மாதிரி இப்படி ஒரு டாட் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு சுற்றி இப்படி வந்து கர்வ்டாக போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பாருங்கள், இங்கே இருந்து 2 சென்டிமீட்டர் அண்ட் அதே மாதிரி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி இது நல்லா பார்த்துக்காங்க, இந்த சென்டர்லேருந்து இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் போட்டுறாதீங்க. இது இங்கே இப்படி 2 சென்டிமீட்டர் போட்டு இங்கே 2 சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா டயக்ராம் ஃபுல்லாக தப்பாக தான் வரும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த எக்ஸாம் பேப்பருக்குள்ளே அது முடிஞ்சிடும். ஸோ விச் மீன்ஸ் தட் இந்த ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து F1 F2 2F2 2F1 எல்லாமே ஈக்வி டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டரில் வச்சு நீங்கள் இது வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 எடுத்துக்காங்க. 1.5 எப்படியும் ஸ்கேல் வச்சு தான் போடுவோம், ஸ்கேல் வச்சு தான் போட்டாகணும். பட் ஆனால் நிறைய பேர் ஃப்ரீ ஹேண்டில் போட்டே இருக்கிறீங்க. அப்படி போட்டிங்கனால உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வராது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா போடணும் அப்படின்னா ஸ்கேல் வச்சு 2 சென்டிமீட்டர், ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் இந்த டேபுலேஷனில் நம்ம என்ன
என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே எக்ஸாக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த டேப்லேஷன் நம்மளுக்கு என்ன எது ஆப்ஜெக்ட் எங்கே வச்சா இமேஜ் எங்கே விழுகுமோ அது கொஞ்சம் கூட அச்சு பிசுறாமல் சேம் கரெக்டாக வரும். ஸோ ரே டயக்ராம் இஸ் கன்சிடர் டு பி பர்ஃபெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது கரெக்டாக பார்த்துக்காங்க. அண்ட் கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் அதிகமாக அவங்க கேட்குறது கிடையாது. அதே மாதிரி அங்கே கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் டயக்ராம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது ரெண்டுமே வர்ச்சுவல் தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கூட லாஸ்ட் ஃபைனல் இப்போது ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு இந்த லெசனோட ஓவரால் சைன் கன்வென்ஷன் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். இதான் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் காமிக்கணுன்ட்டு இருந்தேன். ஸோ இந்த லெசனோட சைன் கன்வென்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டேன். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரே டயக்ராம் எல்லாமே நியூமரிக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக போடலாம். இது என்னங்கிறது ஒரு இதாக மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், டயக்ராமோட போட்டிருக்கேன். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்து ஃபோக்கல் லென்த், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, இமேஜ் டிஸ்டன்ஸ் இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, இமேஜ் டிஸ்டன்ஸ் v, மேக்னிஃபிகேஷன் m, பவர் ஆஃப் த லென்ஸ் p, நேச்சர் ஆஃப் த இமேஜ் ரேஸ். இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். கான்கேவ் லென்ஸுக்கு பாருங்கள், ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ், இது வந்து பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ். கான்வெக்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். ஏன்னு கேட்டாங்கன்னா பாருங்கள், ஃபோக்கல் லென்த் இப்படி இமேஜினரி ஸ்பியர் போடுறப்ப எனக்கு இந்த பக்கம் தானே வரும். இப்படி போடுறப்ப எனக்கு ஸ்பியர் லெஃப்ட் சைடு வருது. அதனால தான் குவாட்ரண்ட்டோட போட்டு உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஃபோக்கல் லென்த் என்னவோ அதே தான் இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு வரும். அதனால் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பாருங்களேன், எல்லாத்துக்கும் நெகட்டிவ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மிரராக இருந்தாலும் லென்ஸாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் எப்போவுமே லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும். இந்த பக்கம், இதில் இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். ஸோ இது எல்லாமே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே வந்து நெகட்டிவில் தான், லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அதனால தான் எல்லாமே நெகட்டிவ். இமேஜ் வந்து நம்மளுக்கு மாறும். ஒரு சில லென்ஸை பொறுத்த வரைக்கும் இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இமேஜை பொறுத்த வரைக்கும் கான்கேவ் மிரரில் நெகட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து சேம் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். அதாவது ஆப்ஜெக்ட் இங்கே வச்சேன்னா இமேஜும் இதே பக்கம் தான் ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் இங்கே வச்சேன்னா இமேஜ் வந்து எனக்கு இந்த பக்கம் ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். அதனால தான் பாசிட்டிவில் போட்டிருப்பேன். பாருங்கள், இதுக்கு நெகட்டிவ், பாசிட்டிவ். மேக்னிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவ், பாசிட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். பவர் ஆஃப் த லென்ஸ், பவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிரருக்கு கிடையாது. ஸோ அதனால் அது ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். மிரருக்கு வரவே வராது சுத்தமாக. அப்போ அந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணதப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா லென்ஸுக்கு மட்டும்தான். லென்ஸுக்கு நான் டாபிக் நடத்துகிறப்பவே நான் சொல்லியிருக்கேன், கான்வெக்ஸ் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ், கான்கேவ் வந்து நெகட்டிவ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைப்பர் மெட்ரோஃபியா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மயோஃபியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தூரத்தில் இருக்கிறத பார்க்குறதுக்கு வந்து கான்கேவ் லென்ஸு, கிட்டத்தில் இருக்கிறத புக்கு படிக்கிறதுக்குலாம் வந்து பார்த்துட்டோம்னா கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ அதனால் இந்த இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் பாருங்கள். கான்கேவ் மிரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் எக்ஸப்ட் ஒரே ஒரு இடத்துல. அதெல்லாம் நீங்கள் அந்த எக்ஸப்டிங்கிறது என்னங்கிறது நீங்கள் அந்த ரே டயக்ராம் பார்க்குறப்ப நீங்கள் அதில் பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வர்ச்சுவல் தான் ஃபார்ம் பண்ணும். இங்கே இதோட ஆப்போசிட் தான் இங்கே. கான்கேவ் லென்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வர்ச்சுவல். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 கண்டிஷனுமே 6ல் 5 கண்டிஷன் ரியல் இன்வெர்ட்டட், ஒரே ஒரு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வர்ச்சுவல் எனக்கு வரும். அந்த கண்டிஷனும் நீங்கள் என்னங்கிறது டயக்ராம் வச்சு பாருங்கள். கான்கேவ் மிரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்வர்ஜ் பண்ணும், லைட்டாக கான்வர்ஜ் பண்ணும். இது வந்து டைவர்ஜ் பண்ணும். இங்கே அப்படியே வைஸ் வர்ஸா. இந்த டேபுலேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி டு சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். நியூமரிக்கல் சைன் கன்வென்ஷன் பிரச்சனையே உங்களுக்கு வராது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கறணும். ஸோ தேங்க்யூ.